Darjil Learning Hub welcomes you all. +1 +2 படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதை விட மிக முக்கியமானது ஃபிசிக்ஸ் என்பது அதை விட ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. அதுலேயும் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் மனதில் கொண்டு நம்முடைய மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் என்பதை குறித்து நான் இந்த எபிசோடில் சொல்லலாம்னு இருக்கிறேன். அதில் ஃபஸ்ட் இயர் லெவலில் இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற சாப்டர் எடுத்திருக்கிறேன். ஸோ இது +1 +2 லெவலில் இருக்கக்கூடியது. தட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் டு யூ. நவ் லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 5.6 நான் எடுத்திருக்கிறேன். A constant force acting on a body of mass 3 kilogram changes its speed from 2 meter per second to 3.5 meter per second in 25 seconds. The direction of the motion of the body remains unchanged. What is the magnitude and direction of the force? கொஸ்டினை முதல்ல நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசித்து அதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குது அப்படிங்கிறத கிவன் டேட்டாவாக எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். A constant force acting on a body of mass 3 kilogram. அப்போ 3 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு பாடி இருக்குது. அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ யூ ரைட் டவுன் m = 3 கிலோகிராம். அதில் ஆக்ட் பண்ணும்போது அதனுடைய வேகம், அதனுடைய ஸ்பீட் 2 மீட்டர் பெர் செகண்டில் இருந்து 3.5 மீட்டர் பெர் செகண்டாக 25 செகண்டில் மாறுது. 25 செகண்டில் 2 மீட்டர் பெர் செகண்டில் உள்ள வெலாசிட்டி 3.5 ஆக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட். தேர்ஃபோர் இனிஷியல் வெலாசிட்டியை யூனி ரெப்ரசன்ட் u = 2 மீட்டர் பெர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி v = 3.5 மீட்டர் பெர் செகண்ட். இது எவ்வளோ டைமில் நடக்குதுன்னா t = 25 செகண்ட். நவ் த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த magnitude and direction of the force? F = what? செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஃபோர்ஸ் = ma அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதில் m இஸ் கிவன் பட் a இஸ் நாட் கிவன். அப்போ ஏயை நம்ம எதில் இருந்தாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு we have studied 3 equations of motion. அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v = u + at எடுத்துக்கிட்டோன்னா everything is known except a. therefore a will be equal to v - u / t. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் இட் கம்ஸ் டு பி 0.06 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதை ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 0.18 நியூட்டன். therefore force will be equal to 0.18 Newton. This is the magnitude of the force. எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணோம்? இங்கே மேலே ஏற்கனவே கொடுத்துருக்குது. இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். அப்போ பாடி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். Let us go to the next problem. The driver of a 3-wheeler moving with a speed of 36 km/h. ஒரு மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஆட்டோ வர்றதா வச்சுக்குவோம். அண்ட் ஹி சீஸ் எஸ் சைல்டு ஸ்டாண்டிங் இன் த மிடில் ஆஃப் த ரோட் மத்தியில் ஒரு குழந்தை நிற்குது. அப்போ பிரேக் போட்டு வண்டியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றான். 4 செகண்ட்ஸில் வண்டியை ரெஸ்ட்டுக்கு கொண்டுருக்கிறான். அப்போ அந்த வண்டி முன்னோடி செல்ல முடியாதபடி பின்பக்கமாக இழுக்கக்கூடிய ரெட்டார்டிங் ஃபோர்ஸ் என்ன? மாஸ் ஆஃப் த 3-wheeler இஸ் 400 கிலோகிராம். டிரைவருடைய வெயிட் 65 கிலோகிராம். அப்போ இந்த ப்ராப்ளத்தை வாசித்து பார்க்கும்போது என்னென்னலாம் கொடுத்துருக்குது? இந்த டிரைவர் ஆஃப் எ 3-wheeler மூவிங் வித் எ ஸ்பீட் ஆஃப் 36 km/h. அப்போ 36 கிலோமீட்டர் வேகத்தில் அவன் வந்துக்கிட்டு. ஸோ தட் வில் பி த இனிஷியல் வெலாசிட்டி u = 36 km/h. அப்புறம் அந்த வெஹிக்கிள் ரெஸ்ட் ஆயிடுது. அப்போ வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. எவ்வளோ நேரத்தில்? 4 செகண்ட்ஸில் t = 4 செகண்ட். அப்போ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் வில் பி எவ்வளவு? அதில் மாஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு மாஸ் 400 கிலோகிராம் 3-wheeler வெயிட்டு, டிரைவருடைய வெயிட்டு 65. therefore total mass will be equal to 465. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டில் ஏ கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது எஃப் கண்டுபிடிக்கணும். அதே மெத்தடில் இருக்கிறனால இந்த இதை எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்லியிருக்கிறேன். யூ கேன் டூ இட் இன் யுவர் ஹவுஸ். இஃப் யூ கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், it will be, the question number is 5.7. A body of mass 5 kilogram is acted upon by two perpendicular forces, 8 Newton and 6 Newton. Give the magnitude and direction of the acceleration of the body. அப்போ ஒரு 5 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு பாடி இருக்குது. அதில் m equal to 5 கிலோகிராம். அதில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று வந்து 8 நியூட்டன், இன்னொன்று வந்து 6 நியூட்டன். படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு புக்கை நூலை வச்சு கட்டி வச்சுக்க, அல்லது ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல்லை என்ன செய்துக்க, 2 ஆப்போசிட் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் 2 நூலை போட்டுக்க. 2 நூலையும் நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். ஒரு நூல் வந்து 6 நியூட்டன், இன்னொரு நூல் வந்து 8 நியூட்டன். இந்த 2 சைமல்டேனியஸாக ஆக்ட் பண்ணும்போது அந்த பாடி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னா, இங்கே படத்தில் போட்டிருக்க போல ஓசிங்கிற டைரெக்ஷனில் அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டில் போய் கூட நம்ம அதை என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். இதுதான் ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆனது அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 பக்கமும் 2 கயிறை கட்டிட்டு இழுத்து பாருங்கள், அது அப்படியே சென்ட்ரலில் நோக்கி அப்படியே அந்த ஓசிங்கிற டைரெக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய மேக்னிடியூட் என்ன, அங்கே மூவ் பண்ண ஆரம்பிக்கல, இயங்க ஆரம்பிக்குது. அப்போ அதனுடைய ஆக்சலரேஷன் என்ன? அப்போ இதுக்குரிய ஃபார்முலா F equal to ma ஒன்ஸ் அகெயின். இப்போ இந்த ஃபோர்ஸஸ் வந்து F1 equal to 8 நியூட்டன், F2 equal to 6 நியூட்டன். இந்த ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். F equal to ma. ஏ தான் நமக்கு கேட்டிருக்குது. அப்போ அதுக்கு வந்து F தெரியணும், M நமக்கு தெரியும். M is given. F தெரியணும். F எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 வெக்டரை ஆட் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். F equal to square root of F1 square plus F2 square. Therefore F will be equal to 10 Newton. F கண்டுபிடிக்கிறோம். Therefore F by M will give you the value of acceleration 2 meter per second square along OC. So this is the simple method. We can go to another problem. ஒரு ராக்கெட் இருக்குது. A rocket with a lift of mass 20,000 kilogram is blasted upwards with an initial acceleration of 5 meter per second square. Calculate the initial thrust of the blast. ராக்கெட்டை மேல் பக்கமாக புஷ் பண்ணி விடுற ராக்கெட்டுடைய வெயிட் வந்து 20,000 கிலோகிராம். therefore m equal to 20,000 கிலோகிராம். அது மேலே எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா 5 மீட்டர் பெர் செகண்ட் ஆக்சலரேஷனில் போகுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 5 மீட்டர் பெர் செகண்ட். ஏற்கனவே டவுன்வேர்டு டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இழுத்துகிட்டே இருக்கும். த்ரூ அவுட் திஸ் ப்ராப்ளம் வி ஹவ் டேக்கன் இட் டு பி 10. g equal to 10 மீட்டர் பெர் செகண்ட். a equal to 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 10 வந்து கீழ்ப்பக்கமாக இழுக்குது, 5 இதையும் தாண்டி 5 மேல் பக்கமாக இழுத்துக்கிட்டு போகணுன்னா 10 + 5 என்ற 15 என்ற ஆக்சலரேஷனில் அது போனால் தான் அது மேலே போக முடியும். therefore the rocket moves up against gravity. therefore the blast has to produce a total acceleration given by 10 + 5 equal to 15 meter per second square. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு இதில் புரியணும். 5ல் போகுதுன்னுட்டு 5ன்னு சொல்லி போட்டு கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் தப்பாயிரும். எப்படி 15 வருது? 10 கீழே இழுக்குது, 5 மேலே கொண்டு போகணும். அப்போ 15ல் போனால் தான் அது மேலே போக முடியும். therefore acceleration will be equal to 15 meter per second square. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா you will get the answer 3 × 10⁵ நியூட்டன்கிற ஒரு ஃபோர்ஸ் அந்த இனிஷியல் த்ரஸ்ட் கொடுத்தா தான் அது மேலே நோக்கி போக முடியும். Another question. A constant retarding force of 50 Newton is applied to a body of mass 20 kilogram moving initially with a speed of 15 meter per second. How long does the body to take to stop? அப்போ 20 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு பாடியானது 50 நியூட்டன் ஃபோர்ஸ்னால் பின்பக்கமாக நம்ம இழுக்கிறோம். ஆனால் அது வந்து ஏற்கனவே போயிட்டுருக்குது 15 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் முன்னோடி போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டுருக்கக்கூடிய அந்த பாடியை 50 நியூட்டன் ரெட்டார்டிங்னா பின்பக்கமாக இழுக்கிறது. ரெட்டார்டிங் ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து பின்பக்கமாக இழுக்கிறோம். therefore mass of the body is 20 kilogram. retarding force is -50 Newton. Why -50? Because it is a retarding force. Initial velocity u equal to 15 meter second.
அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்டாப்புங்கிற வார்த்தையிலேருந்து தான் v = 0 வரும். அப்போ 0 மீட்டர் பெர் செகண்டாக அது நம்ம குறைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ஒன்ஸ் அகெயின் த சேம் 2 ஈக்குவேஷன்ஸ், f = ma, அதிலேருந்து a கண்டுபிடிச்சிக்கலாம், இதிலேருந்து t கண்டுபிடிச்சோம். இந்த சேம் ஃபார்முலா, ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை 2 வித்தியாசமாக கேட்டிருக்கிறோம். 6 செகண்டில் நம்ம அதை என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் ஹவு வி ஆர் டேக்கிங் த formula and how we are calculating all these things. Another question, very interesting thing, a body of mass 0.4 kilogram moving initially with a constant speed of 10 meter per second to the north. அப்போ பாடியுடைய மாஸ் வந்து 0.4 கிலோகிராம், அது வந்து 10 மீட்டர் பெர் செகண்டோட நார்த் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் இஸ் வெரி வைட்டல், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ ஒரு 0.4 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு பாடியானது 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பாடிக்கு 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை சவுத்து டைரக்ஷன் நோக்கி 30 செகண்ட்ஸுக்கு இழுக்கிறோம். பாடி நார்த்தை நோக்கி போயிட்டுருக்குது, ஆனால் 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து சவுத்து டைரக்ஷன் நோக்கி, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அது பின்பக்கமாக இழுக்கிறோம். அவ்வளோதான். 30 செகண்ட் வந்து அதை பின்பக்கமாக இழுக்கிறோம். டேக் த இன்ஸ்டன்ட் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு பி t = 0, பொசிஷன் ஆஃப் த பாடி இஸ் அட் x = 0. Predict its position at t = -5 second, 25 second, 100 second. -5 செகண்டில் அது எங்கே இருந்திருக்கும், 25 செகண்டில் அந்த பாடி எங்கே இருக்கும், 100 செகண்டில் அந்த பாடி எங்கே இருக்கும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். சின்ன ஒரு நுணுக்கத்தை மட்டும் இங்கே என்ன செய்திருக்கு வச்சுருக்கு. நவ் த டேட்டா இஸ் கிவன் ஹியர். m = 0.4 கிலோகிராம். Initial velocity will be equal to 10 meter per second due north. F = -8 Newton. ஏன்னா பின்பக்கமாக இருக்குது, சவுத் டைரக்ஷன் இருக்குது, அதனால் -8 நியூட்டன். Therefore acceleration will be equal to F by m -8 divided by 0.4, that will be equal to -20. அப்போ பின்பக்கமாக இழுக்கக்கூடிய ஆக்சலரேஷன் -20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ -5 செகண்ட்ஸில் அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னால் x = ut. x = ut, distance = velocity into time. இது சிம்பிள் ஃபார்முலா. எந்த டிஸ்டன்ஸில் 5 செகண்டில் -5 செகண்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஃபார்முலா velocity = distance by time. அப்போ distance = velocity into time. velocity என்னது கொடுத்துருக்குது, 10 மீட்டர் பெர் செகண்ட். therefore 10. டைம் எவ்வளவு, -5. அப்போ -50 மீட்டரில் இருக்கும். அப்போ அது நார்த்து போயிருக்காது. -5 செகண்டில் என்ன செய்திருக்கும், இங்கே வந்திருக்கும், பின்பக்கம் சவுத்தை நோக்கி வந்திருக்கும். சவுத்தில் 50வது மீட்டரில் அது வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ டு த செகண்ட் பார்ட். அட் t = 25 செகண்ட் எந்த இடத்துல இருக்கும், அதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் உண்டு. இது 3வது ஈக்குவேஷன். x = ut + of at². u வந்து 10, t வந்து 25, a வந்து -20 கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், t வந்து 25, எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் -6000 மீட்டர். அப்போ சவுத்தை நோக்கி 6000 மீட்டர் தூரத்தில் இருக்கும் 25 செகண்டில். 100வது செகண்டில் எங்கே இருக்கும், 100வது செகண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல 30 செகண்ட் வரைக்கும் தான் அதுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்குது. 30க்கு பிறகு அதுக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கலை. அப்போ 30க்கு பிறகு அதனுடைய வேகம் ஒரே வேகத்தில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வேகம் மாறி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 30க்கு பிறகு அதனுடைய வேகத்தில் எந்த விதமான மாற்றமே இருக்குது. அதனால் 30 வரைக்கும் அது எந்த தூரத்தில் இருக்கும், 30லேருந்து 100க்குள்ளே அந்த 70 செகண்டில் அது எந்த இடத்துல இருக்கும். அப்போ 2 பார்ட்டாக நம்ம இங்கே பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் 2ஆக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது, 30 வரைக்கும் தான், 30 செகண்ட் வரைக்கும் தான் அந்த பேக்வேர்டு ஃபோர்ஸ், அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கு. 30க்கு பிறகு நம்ம கொடுக்கல. அதனால 30 செகண்ட் வரைக்கும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் x = ut + of at².
இங்கே நம்ம என்ன செய்கிறோம், 10 into 30 ப்ளஸ் 1/2 into -20 into 30 ஸ்கொயர் மைனஸ் 8700 மீட்டரில் இருக்கும். இந்த 30வது செகண்டில் அதனுடைய வேகம் என்ன? அதுக்கு பிறகு வேகத்தில் மாற்றம் வராது. இந்த இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். 30வது செகண்டில் அதனுடைய வேகம் என்ன, அதுக்கு பிறகு அதனுடைய வேகம் மாறாது. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஆக்சலரேஷன் ரெட்டார்டிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போ 30வது செகண்டில் அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன, அது முதல்ல எப்படி வருது, 10 மீட்டர் பெர் செகண்டுங்கிற வேகத்தில் போயிட்டு இருந்ததை நம்ம பின்பக்கமாக இழுக்கிறோம். அப்போ u ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட், அதான் u ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். அட் t ஈக்குவல் டு 30 செகண்ட்ஸ் v என்ன, v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. u வந்து 10, a வந்து -20, t வந்து 30. அப்போ அதனுடைய வேகம் -590 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அப்போ இந்த வெலாசிட்டியில் மீதி இருக்கக்கூடிய 70 செகண்டும் அது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். இது அதனுடைய வேகம். எவ்வளோ செகண்டு ட்ராவல் பண்ண போகுது, 30லேருந்து 100 வரைக்கும் 70 செகண்ட். அப்போ 590 into 70 will give you -41,300 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸையும் ஏற்கனவே உள்ள -8,700 மீட்டரையும் ஆட் பண்ணோன்னா 50,000 மீட்டர். அப்போ இது வந்து 50,000 மீட்டரில் அதனுடைய பொசிஷன் சவுத் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன செய்யுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. we can go to another problem. Question number 511. A truck starts from rest and accelerates uniformly at 2 meter per second square. அப்போ ட்ரக் ஆனது முதல்ல என்னதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. therefore u equal to 0. அப்புறம் ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சலரேஷன் will be equal to 2 meter per second square. a equal to 2 meter per second square. at 10 second அந்த ட்ரக்குக்கு மேலே நிற்கக்கூடிய ஒருத்தன் ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறான், கீழே போடுறான். கிரவுண்ட் வந்து 6 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. வாட் ஆர் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்டோன் அட் 11 செகண்ட். 11வது செகண்டில் அந்த கீழே போடக்கூடிய அந்த கல்லினுடைய அந்த ஸ்டோனுடைய வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன. இப்போ இந்த படம் வந்து நமக்கு மிக முக்கியமானது. படத்தை பார்த்துங்க. அப்போ ட்ரக் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அதனுடைய வேகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிவனில் ஹரிசாண்டல் டைரக்ஷன் உள்ள வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல் வேகம் வந்து 0, ஆனால் ஸ்பீடு கூட்டிகிட்டே போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த 10வது செகண்டில் அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும். ஏன்னா அட் t ஈக்குவல் டு 10 செகண்ட், 10வது செகண்டில் தான் மேலே நின்று கல்லை கீழே போடுறான். அப்போ அந்த 10வது செகண்டில் அதனுடைய வேகம் என்ன, அந்த ட்ரக்கினுடைய வேகம் என்ன, அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போனால vxன்னு சொல்லி போட்டிருக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா vx ஈக்குவல் டு u ப்ளஸ் at, u 0, a வந்து 2, t 10, 20 மீட்டர் பெர் செகண்ட். அதை தான் இங்கே படத்தில் போட்டிருக்கிறேன். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 10வது செகண்டில் அந்த ட்ரக் ஆனது 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் அந்த ட்ரக் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த கல்லை கீழே போடுறான். அப்படி அந்த கல்லை அவன் கீழே போடும்போது கல் வந்து கீழே வருது. கல் கீழே வரக்கூடிய வேகம் என்ன, முதல்ல அவன் மேலே வந்து ரெஸ்ட்டில் நிற்கிறான், மேலே அவன் ரெஸ்ட்டில் நிற்கிறான். அப்போ இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. இது மிக முக்கியமான பாயிண்ட்டு. அவன் அந்த காரில் அந்த ட்ரக்கில் அவன் வந்து ரெஸ்ட்டில் நிற்கிறான். therefore uy ஈக்குவல் டு 0. g ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். ஆக்சலரேஷன் கீழே போடுறதுனால இட் இஸ் டியூ டு த எர்த். அது த்ரூ அவுட் திஸ் ப்ராப்ளம் நம்ம 10 வச்சுருக்கிறோம். எல்லா ப்ராப்ளத்துக்கும் 10 வச்சுருக்கிறோம். therefore 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அவன் போடுறது வந்து 10வது செகண்டில் போடுறான். அப்போ 11வது செகண்டில் அந்த கல்லினுடைய வேகம் என்ன இருக்கும், நமக்கு அதான் கேள்வி.
What are the velocity and acceleration of the stone at t equal to 11 second? So 10வது செகண்டில் போடுறவன் 11வது செகண்ட் ஆகும்போது என்ன வேகம் அடைஞ்சிருக்கும், அந்த கல்லினுடைய வேகம் என்னவாக இருக்கும். அப்போ அந்த விஒய்ங்கிற வேகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே டைம் வில் பி ஈக்குவல் டு 1 செகண்ட். அந்த ஒரு செகண்டில் அது எவ்வளோ வேகம் கூடியிருக்கும். 10வது செகண்டில் போட்டிருக்கிறான், 11வது செகண்டில் கேட்குறோம். அப்போ 11 - 10 ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்போ அந்த ஒரு செகண்டில் அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் சேம் ஈக்குவேஷன். u equal to 0, a equal to 10, t equal to 1, 10 meter per second. கல்லுனுடைய வேகம் downward directionல 10 meter per second. ட்ரக் 20 meter per secondல horizontal directionல போகுது, கல் 10 meter per secondல downward directionல விழுது. கரெக்டாக downward directionல விழுமா என்றால் இல்லை, கரெக்டாக அதே இடத்துல கீழே விழாது. அப்போ எந்த டைரக்ஷனில் விழும், அதான் ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் வி ஹவ் டு ஃபைண்ட் இட் அவுட். த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன். vx square plus v square root of vx square plus vy square, that will be equal to 22.36 meter per second. எந்த ஆங்கிளில் விழும் அப்படின்னா vy by vx, that is equal to beta will be equal to 26 degree 34 minute. Now velocity கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டோனுடைய velocity எவ்வளவு, 22.36 meter per second. முதல் கொஸ்டின் முதல் பார்ட்டுக்கு ஆன்சர். ரெண்டாவது, the resultant acceleration of the stone, once again square root of ax square plus ay square, that will be equal to ax will be equal to 0, ay will be equal to 10, therefore 10 meter per second square. இந்த மாதிரி இதனுடைய ஆக்சலரேஷனை நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். அன்பிற்குரிய +2 மாணவ செல்வங்களே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது புரியும்படி இருந்ததுன்னா, அல்லது உங்களுக்கு இஃப் ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஒன்லி த இங்கிலீஷ் லாங்குவேஜ், யூ கேன் ஆல்சோ டெல் மீ, ஐ கேன் சுவிட்ச் ஓவர் டு இங்கிலீஷ். இஃப் நாட், பைலிங்குவலாக இதை நான் உங்களுக்கு explain பண்ணுறேன். hope that you would have used it. I am expecting your comment also. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா டார்ஜில் லேர்னிங் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.